السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن المجيد إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة صدق الله العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக வந்த இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழக்கூடிய நல்லோர்கள் சான்றோர்கள், குறிப்பாக இந்த வகுப்பிற்கு அதற்கே உரித்த நேரத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் குறைகின்ற மட்டும் என பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எப்படி அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய தூதருடைய சொல்லை அறிந்து கொள்வதற்காகவே நீங்கள் ஒன்று குழுமி இருக்கின்றோமோ, இதே போன்ற நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய திருப்தியை பெற்ற மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. நம்முடைய உறவுகளில், நம்முடைய குடும்பங்களில் நம் யாரையெல்லாம் இழந்து வாழ்கின்றோமோ, அத்தகைய மக்களுடைய கபரை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்குவானாக. நமக்கு சபரன் ஜமீலா என்று சொல்லக்கூடிய அழகிய பொறுமையை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. நம்மையும் மௌத்துக்கு பின்னால் நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய வகுப்பிலே கலிமா தையிபாவுடைய உட்கருத்துக்கள் என தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். கலிமா தையிபா என்று சொன்னால், நாம் எல்லாம் சிறு பிராயத்தில் மதரசாவிலே படித்திருப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை நாம் படித்திருப்போம். இந்த வார்த்தையை இன்னும் சிலர் தஸ்பீஹ்களிலே எப்போதும் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் சிலர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை மரணத்தின் போது சொல்ல வேண்டும், மரணிக்கூடிய கடைசி வார்த்தையாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற வார்த்தையை அமைய வேண்டும் என்பதாக அல்லாஹுடன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம், அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், யாருடைய முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கின்றதோ அவர் சோனவாசி என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய இறுதி சொல்லாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லாக இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்கினவர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை இரண்டாக நாம் பிரித்துக் கொள்வோம். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், இதை குறித்து பார்ப்போம். அதனைத் தொடர்ந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையுடைய உட்கருத்தை நாம் பார்ப்போம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை ஒரு மந்திர சொல்லல்ல. ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னால், அவரை தூய்மைப்படுத்தி, அவரை சுத்தப்படுத்தி, அவர் இஸ்லாத்துக்குள் வருகின்றார் என்று சொன்னால், முதலாக அவர் சொல்லித்தரக்கூடிய வார்த்தை கலிமா தையிபா என்று சொல்லக்கூடிய, ஷஹாதா என்று சொல்லக்கூடிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற வார்த்தையை அவருக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அவர் சொல்லிவிட்டாரோ, அடுத்த நிமிடமே அவர் இறை நம்பிக்கையாளராக, முஃமினாக, முஸ்லீமாக ஆகிவிடுகின்றார். உடனடியாக அல்லாஹுடைய தூதருடைய சட்டங்கள் அவர் மீது அமல்படுத்தப்படுகின்றன. ஒருத்தர் 12:30 முஸ்லீம் ஆகின்றார் என்று சொன்னால், உடனடியாக அவர் மீது லொஹர் தொழுகை கடமையாகி விடுகின்றது. அப்போ அந்த வார்த்தை ஒரு மந்திர வார்த்தையா? அந்த வார்த்தை சொன்னால் இதெல்லாம் நாம் செய்துவிட வேண்டுமா என்ற கேள்வி நமக்குள் எழலாம். அதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால், அதனுடைய உட்கருத்தை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குறைஷி கூட்டத்தாருக்கு நான் ஒரு கலிமாவை கற்றுத்தர விரும்புகின்றேன். குறைஷி மக்களுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லித்தர விரும்புகின்றேன். அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், அந்த வார்த்தைக்கு உட்பட்டு நடந்தால், அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டால், அனைத்து அரபியர்களும் அவர்களுக்கு அடங்கி நடப்பார்கள். அந்த கலிமாவுக்கு மட்டும் நீங்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், அந்த கலிமாவுக்கு மட்டும் நீங்கள் புரிந்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால், அனைத்து அரபியர்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள், அனைத்து மக்களும் அவளுக்கு கீழ்ப்படிந்து வருவார்கள் என்று வார்த்தையை சொன்னார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் இந்த கலிமாவை சொல்லக்கூடிய அந்த கலிமாவுடைய சக்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கு மட்டும் நீங்கள் கட்டுப்பட்டால் போதும். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் சொல்வார்கள், யார் அல்லாஹுக்கு அஞ்சுகின்றார்களோ,
மன் ஹாஃப் அல்லாஹு ஹாஃபலஹு அலா குல்லி ஷை, யார் அல்லாஹுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு உலகத்தில் அனைத்து பொருள்களும் அஞ்சும் என்பதாக சொல்வார்கள். யார் அல்லாஹுக்கு அஞ்சவில்லையோ அவர் உலகத்துள்ள அனைத்து பொருள்களுக்கும் அவர் அஞ்சுவார். அப்போ நம்ம அல்லாஹுக்கு மட்டும் பயந்தோன்னு சொன்னால் உலகமே நம்ம பார்த்து பயப்படும். ஒரு நாட்டிலிருந்து தூதர்கள் வருகின்றார்கள், மதீனாவுக்கு தூதர்கள் வருகின்றார்கள். வந்த உடனே மதீனாவுடைய இருக்கக்கூடிய மக்கள் கேட்கின்றார்கள், இங்குள்ள ஹலீஃபா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள். உடனே அந்த ஊரில் ஒரு மக்கள் ஒருவர் சொல்கிறாரு, இந்த ஊர் எல்லையில் குடிசைங்கள்லாம் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு திண்ணை மாதிரி இருக்கும், அந்த திண்ணையில் ஹலீஃபா இருப்பார், போய் பாருங்கள். வந்த இந்த வெளிநாட்டு தூதருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நம்ம ஊரில் சாதாரணமான ஒரு அமைச்சர் என்று சொன்னால் அவர் பெரிய மாளிகையிலும் மாட மாளிகையிலும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார், உலகத்திலே சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். இவர் அரபு நாட்டுடைய கட்டமைக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி அங்கே படுத்துட்டு இருப்பாருன்னு சொல்கிறாரு. சரி, ஏதோ தப்பாக சொல்கிறாரு போல இருக்குது என்பதாக அவர் நினச்சிட்டு திருப்பி போயிட்டே இருக்கார். கிட்ட போய் இன்னொருத்தர் கேட்குறாரு, ஹலீஃபா எங்கே அப்படின்னு கேட்ட உடனே அவர் காட்டுறாரு, அங்கே பாருங்கள் ஹலீஃபாவோட தான் ஹலீஃபா தம்முடைய கையை தலைக்கு வைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கின்றார். அந்த போன தூதுவர் பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகிட்டார், ஷாக் ஆகிட்டார். இவரை பார்த்தா உலகமே பயப்படுது. பெரிய பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள்லாம் இந்த மனிதரை பார்த்தா பயப்படுகின்றது. ரொம்ப சாதாரணமாக படுத்துட்டு இருக்காரு என்பதாக வந்தவர் பேசாமே திரும்பி போயிட்டார். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக கலீஃபா உமர் அவர்கள் வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறார் என்பதாக சிறப்பித்து சொன்னார்கள். இன்னும் இறையச்சத்திலும் தக்வாவிலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மிகுந்த சிறந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஹலீஃபாவாக அனைத்து ஹலீஃபாக்களும் இருந்தார்கள். அதில் உமர் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். ஆக பொருள் என்னவென்று சொன்னால், யார் அல்லாஹுக்கு அஞ்சுகின்றார்களோ அவருக்கு உலக நாடுகளே அஞ்சும். யாருக்கு அல்லாஹுக்கு அஞ்சவில்லையோ அவன் சாதாரணமான கரப்பாம்பூச்சியை பார்த்தும் பயப்படுவான், பள்ளியை பார்த்தும் பயப்படுவான், ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணாலே பயந்துருவான். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தஆலா இப்படி திருப்பி விடுகின்றான். ஆகவே இந்த கலிமா ஒரு மனிதன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய தலைவிதியை மாற்றுகின்றது. நேற்று முதல் அவன் ஒதுக்கப்பட்டவனாக, தாழ்த்தப்பட்டவனாக, பிற்படுத்தப்பட்டவனாக இருந்த மனிதன் எப்போது கலிமாவை சொல்லிவிடுகின்றானோ அவன் இமாமாக தலைமை தாங்கி நின்று தொழுவிப்பதற்கு தகுதி பெறுகின்றான். அப்போது ஒரு மனுஷனை டோட்டலாக மாற்றுது. எனவே தான் பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நம்முடைய இன விடுதலைக்கு இந்த மனித சமுதாயம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு இஸ்லாம் மட்டுமே, வேறு எந்த மதத்திலும் இல்லை. அவர் சொல்கிறாரு, நீ 2 மணிக்கு முஸ்லீம் ஆனன்னு சொன்னால் 2:30 மணிக்கு நீ பள்ளியாசக்குள்ள என்ன செய்யலாம், நின்று மக்களோட மக்களாக தோல் ஒட்டி தொழுவலாம். அப்போ விடுதலைக்கு ஒரே வழி, மனித விடுதலைக்கு சுதந்திரத்துக்கு ஒரே வழி இஸ்லாம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். ஆனால் என்னத்திற்கு இந்த இஸ்லாம் இந்த வார்த்தை தருகின்றன்னு சொன்னால், இந்த கலிமாவை ஒரு மனிதன் புரியாமல் சொன்னாலே ஒரு சிறப்புக்கு ஆளாகும் போது, ஒரு மனிதன் கலிமாவை புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன, அவனு சோனவாசியாக ஆகிவிடுகின்றான். அப்போது அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒத்தை வார்த்தை நரகவாசியை சுவனவாசியாக ஆக்கிவிடுகின்றது. அபு தாலிப் மரண படுக்கையில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு அருகாமல் இருந்து கொண்டு சொல்கின்றார், சிறிய தந்தையே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சோனம் சொல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். காலம் ஃபுல்லாக தொழுகாத மனிதர், இஸ்லாத்துக்கு உதவியாக இருந்தார். ஆனால் நபிகள் நாயகம் மரண தருவாயில் சொன்ன வார்த்தை என்ன? நீ இப்போ வரைக்கும் நரகவாசி, இந்த களிமாவை சொல்லிட்டேன்னு சொன்னால் நீ சொர்க்கம் போகிறதுக்கு நான் கேரண்டி, களிமாவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவருடைய குலப்பெருமையும் அவருடைய இனப்பெருமையும் அவருடைய அந்த உறவினர்களும் சொன்னார்கள், தயவு செய்து சொல்லிவிட வேண்டாம், சொல்லிவிட்டால் காலம் காலமாக நம்முடைய குலப்பெருமை நம்முடைய இனப்பெருமை தாழ்ந்துவிடும். ஆகவே சொல்லிவிட வேண்டாம் என்பதாக அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள். அபூ தாலிபுக்கு சொன்ன உடனே அவர் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், மௌத்தா போயிட்டார், இறந்து போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கொஞ்சம் வருத்தப்பட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இது குறித்து அல்லாஹ் வசனம் இறக்கினான், நபியே
நீர் நாடியவர்களுக்கு நாம் நேர்வழி காட்ட முடியாது. நான் யாருக்கு நாடுகின்றேனோ அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நேர்வழி காட்ட முடியும் என்பதாக தம்முடைய தூதரை அல்லாஹு தஆலா சமாதானப்படுத்தினான். இப்போ ரசூலுக்கு என்ன ஆகும்? பரவாயில்ல, அல்லாஹ்வோட நாட்டம் இல்லை, நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம முயற்சி பண்ணோம், தாவா பண்ணோம், சொன்னோம், கடைசி கட்டத்துக்கும் போய் நின்றோம், அல்லாஹ்வோட நாட்டம் இல்லை, அல்லாஹ் நான்னா தான் முஸ்லீம் ஆக முடியும், நம்முடைய கையில் ஒன்றும் இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போ அந்த ஒற்றை வார்த்தை நரகவாசியை சோனவாசியாக மாற்றுகின்றது. அது மட்டுமல்லாமல் இறை அன்புக்கும் கருணைக்கும் அல்லாஹுடைய பாசத்துக்கும் உரிய ஒரு சொல்லாக மாற்றி விடுகின்றது. இதே கலீஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த கலிமா என்னை கலீஃபாவுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தியிருக்கின்றது. நான் எப்படி இருந்தேன்? மக்கள் சொல்லுவார்கள், இந்த உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் குடித்து குடித்து அழிந்து போயிருப்பான். அவங்க உமரே சொல்கிறாங்க, கலீஃபா உமர் அவங்க சொல்கிறாங்க, நான் சாலையில் விழுந்து கிடப்பேன். ஆனால் இந்த ஒற்றை வார்த்தை, இந்த தௌஹீத், இந்த இஸ்லாம், இந்த கலிமா என்னை கலீஃபாவுடைய அந்தஸ்துக்கு உயர்த்திருக்கின்றது. இதற்காக நான் அல்லாஹுக்கு காலம் முழுவதும் நன்றி கடப்பட்டிருக்கிறேன் என்பதாக கலீஃபா உமர் அவர்கள் சொல்வார்கள். அப்போ அந்த ஒரு வார்த்தை காட்டரபிகளாக அல்லாஹுடைய தூதரை கொல்ல துணிந்தவரை, அல்லாஹுடைய தூதரை நாட்டை விட்டு துரத்தியவர்களை அந்த ஒத்த வார்த்தை எப்படி மாற்றுச்சு அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சஹாபியுடைய பெயர் சொல்லும்போது நாம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை பொருந்தி கொள்வானாக என்ற துவா செய்கின்றோம் இல்லையா? அப்போ எதுக்காக நம்ம அங்கே துவா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு சொல் தான், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆக இஸ்லாத்தை, இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், அவர்களுக்கு மத்தியில் வேறுபாடு ஏற்படுவதை இந்த கலிமா எதிர்பார்க்கின்றது. அதுதான் நான் ஆரம்பத்திலும் சொல்லி கொண்டிருக்கின்றேன், இது மந்திர சொல் அல்ல. ஒரு முறை நீங்கள் கலிமா சொல்லிவிட்டால் நீங்கள் சோனவாசி ஆகிவிடுவீர்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுவிடும், கடவுளுடைய சுபிச்சம் உங்களுக்கு கிடைக்கும், கடவுளை ஆசீர்வதித்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட மேஜிக்கான வேடே இல்லை. இந்த கலிமாவை ஒருவன் 1,00,000 முறை சொல்கின்றான், ஆனால் உட்கருத்தை புரிந்து கொள்ளவில்லை, கலிமாவை விளங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது வெறுமனே வார்த்தை தான் தவிர எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அப்போது இந்த கலிமாவை நாம் எப்படி புரிந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நன்மை, அது சொல்லிக்கிட்டே இருக்கணும், கடைசி நேரத்தில் சொன்னால் சொன்னோம் என்பதாகலாம் புரிந்திருக்கின்றோம் தவிர அந்த கலிமா சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டிருக்கின்றோமா என்று யோசிக்க வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் சொன்னார்கள், குறைஷி குலத்தார்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொடுத்தேன் என்று சொன்னால் இந்த வார்த்தை அவர்கள் சரிவர புரிந்து கொள்வார்கள், இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள், இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக என்ன செய்வாங்க? அவங்க வாழ்க்கையில் பெரும் புரட்சியும் பெரும் மாற்றமும் ஏற்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் நினைத்தார்கள், எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியுடன் அந்த பிரச்சாரத்தை செய்தார்கள். மிக பெரும் மாற்றம். வெறும் 23 ஆண்டு காலங்களில் சுமார் 1,00,000க்கு மேற்பட்ட இறை நேசர்களை, அல்லாஹுடைய அன்புக்குண்டான சஹாபாக்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள். ஓகே, இப்போ அதே கலிமா எழுத்து மாறாமல், பொருள் மாறாமல் இன்று நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மையே அந்த கலிமா மாற்றவில்லை. நம்மையே முஸ்லீமாக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடிய, முகமது நபியை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நம்மையே அந்த கலிமா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நமக்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத கலிமா நாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சொல்லும்போது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஒரிஜினல் சஹாபாக்கள் ஒரிஜினலாக இருந்தாங்க. அவங்க நம்ம ஜெராக்ஸாக இருக்கும். ஜெராக்ஸ் மீன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி இன்னொரு ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம். மாற்றம் ஏற்படுமா? அப்போது நாம் ஒவ்வொருவரும் ஒரிஜினலாக உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கலிமாவுடைய உட்கருத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த உட்கருத்தை யார் விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே இறை கருணைக்கும் சொர்க்கத்திற்கும் செல்வார்கள். சரிங்களா? திருப்பி சொல்கிறேன், கலிமா சொல்வதால் பாவம் இல்லை, நன்மைதான். அந்த வாசகத்தை உச்சரிப்பதால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் நன்மைதான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக இறுதி நேரத்தில் சொன்னால் சோனம்தான், மாற்று கருத்தில்லை. ஆனால் இறுதி நேரத்தில் நம்மால் சொல்ல முடியாது. முக்கியமான பிரச்சனை ஏனென்று சொன்னால் அந்த கலிமாவை வாழும்போது உட்கருத்தை நாம் புரிந்து வாழவில்லை என்பதால் நம்மால் சொல்ல முடியாது. ஆகவே இந்த வார்த்தை வெறுமனே ஓதுவதற்காக, வெறுமனே சொல்வதற்காக, தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. மாறாக அது புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை.
ஆகவே இந்த கலிமா நமக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது லா இலாஹ, லா இல்லை. எடுத்த உடனே நபிகள் நாயகம் அவர்கள் நெகட்டிவாகவே சொல்கிறாங்க, இல்லை. இலாஹ, இறைவன் இல்லை, இறைவன் எந்த ஒரு இறைவனும் இல்லை. இல்லல்லா, அல்லாஹ் ஒருவனை தவிர. அப்போ அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அப்போ நீங்கள் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹை இறைவனாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதாக பொருள். ஒரு ஃபார்மில் வந்து நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், படிக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு பேங்க்கு போகிறோம், கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், படிக்க மாட்டோம். நம்ம நினைப்ப என்ன, எல்லாம் நல்லதான் எழுதிருப்பாங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். நாளைக்கு பிரச்சனை வரும்போது அவன் சொல்லுவான், அந்த 3ஆம் நம்பர் இதை படித்து பாருங்கள். என்ன சொல்லியிருப்பான், எங்கள் பேங்க் திவாலாகி போச்சுன்னா நான் எந்த பணத்தையும் திருப்பி கோர மாட்டேன். அங்கே அப்போ தான் படிப்போம் கவனித்து. இதை நம்ம முன்னாடியே படித்தா கையெழுத்து போட்டிருப்போமா? போட்டிருக்க மாட்டோம். அப்போ அதே போன்று தான் நம்ம லா இலாஹன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுடுறோம். ஆனால் லா இலாஹாவை அப்படி கையெழுத்து போட சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை. யாருக்கும் அங்கே இஸ்லாம் தாவா பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனோன்னே களிமா சொல்லுங்கள், லா இலாஹா நீங்கள் முஸ்லீம் ஆகிட்டீங்க, களிமா சொல்லுங்கள், இப்படி சொல்லவே சொல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்கிறது, முதல்ல அல்லாஹுடைய தாத்பரியத்தை நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் புரிய வையுங்கள், அல்லாஹுடைய சக்தியை புரிய வையுங்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அதை புரிய வையுங்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் அவர். பின்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் உடனே அதுக்கு உட்பட்டு வாழ்வார். ஆக வணக்கத்திற்குள் அல்லாஹ் என்பதாக ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கின்றான், அந்த அல்லாஹ் தான் இந்த உலகத்துடைய உரிமையாளன். நம்முடைய துவாக்கள், நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய நேர்ச்சைகள், நம்முடைய அனைத்து நற்காரியங்களும் அந்த அல்லாஹுக்கு மட்டுமே இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு அதோடைய கலிமாவுடைய உட்கருத்து இது. நீங்கள் ஒன்று கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும். இதற்கு முன்பாக சிலைகளிடம் கேட்டீர்கள், நின்று கொண்டிருக்கிற சிலைகளிடம் கேட்டீர்கள், தர்காவிலே படுத்து கொண்டிருக்கின்ற சிலைகளிடத்திலே கேட்டீர்கள். ஆனால் கலிமாவை ஏற்றுக்கொண்டால் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடம் மட்டுமே இறைஞ்ச வேண்டும். அந்த அல்லாஹை இறைஞ்சுவதற்காக வேண்டி நீங்கள் பள்ளிவாசல் செல்ல வேண்டும் என்பதாகலாம் அவசியமில்லை. உலகத்தில் எந்த மூலையில் எங்கு இருந்தாலும் கழிவறை, அந்த மிருகங்கள் கட்டக்கூடிய அறை, இப்படிப்பட்ட தீய இடங்கள் இல்லாமல் வேறு இடங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் சாலையில் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அல்லாஹோட பேசிக்கொண்டே துவா செய்து கொண்டே செல்லலாம். வாகனம் ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய மரணத்தை கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக, யா அல்லாஹ் இஸ்லாத்தை புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நீங்கள் எங்கேண்டு வேண்டுமானால் அல்லாஹ் என்ன செய்யலாம், தொடர்பு கொள்ளலாம். 24/7 அல்லாஹுடைய நெட்வொர்க் எப்போவுமே உங்களுக்கு கனெக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ரீசார்ஜ் மட்டும் பண்ணணும். ஈமான் என்று சொல்லக்கூடிய, தக்குவா என்று சொல்லக்கூடிய மட்டும் நாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக அந்த அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த அல்லாஹுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அல்லாஹுடைய கட்டளை வெறுமனே வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இதில் மட்டும் அல்லாஹுடைய வணக்கங்கள், அல்லாஹுடைய ரூல்ஸை நம்ம பின்பற்றக்கூடாது. மாறாக காலை எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹோடு நாம் தொடர்பு படுத்தி இது குறித்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கின்றான், நான் இந்த வியாபாரம் செய்கின்றேன், இது குறித்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான், நான் என் நண்பனை சந்திக்க செல்கின்றேன், இது குறித்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான். நபிகள் நாயகன் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு நண்பரை சந்திக்க செல்கின்றார், நடுவில் ஒரு மலக்கு இருக்கலாம். மலக்கு வந்து மனுஷ ஒருத்தர் கேட்குறாராம், நீங்கள் ஏன் அவரை பார்க்க போகிறீங்க? உடனே சொல்கிறாரு, அவரை அல்லாஹுக்காக நான் பார்க்க போகிறேங்க, இஸ்லாத்தை பற்றி 2 வார்த்தை பேசுவேன், இல்லை ஏதாவது லாபம் கிடைக்க மாட்டோம் போய் பார்த்தா ஏதாவது கொடுப்பாரா உங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கலைங்க, அண்ணன் அல்லாஹுக்காக பார்க்க போகிறேன், அது இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து பேசிட்டு வருவேன், இல்லைன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் திரும்பி வந்துடுவேன். உடனே அந்த மலக்கு என்ன சொல்கின்றார்னு சொன்னால் அவருக்காக துவா செய்கின்றார். ஏன்னு சொன்னால் எந்த நோக்கம் லாப நோக்கம் இல்லாமல் நண்பரை அல்லாஹுக்காக பார்க்க செல்கின்றார் என்பதாக. ஆக இங்கேயும் இங்கே கனெக்ட் செய்து பார்க்க வேண்டும், அல்லாஹும் தூதரும் என்ன சொல்லியிருக்கிறேன் என்பதாக. வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளிலும் நாம் அல்லாஹுடைய சட்டங்களுக்கு பின்பற்றி வாழ வேண்டும். தமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் அல்லாஹ்வை பின்பற்றுவது, தமக்கு தேவையில்லாத விஷயங்களை இஸ்லாத்தை விட்டு புறந்தள்ளி வாழ்வது ஒரு முஸ்லீமுக்கு அழகான செயல் அல்ல. அவன் முஸ்லீமே இல்லை. மாறாக அனைத்து விஷயங்களும் அல்லாஹுடைய கட்டளை பின்பற்றி அவனுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கின்றதாக யார் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு வாழுகின்றார்களோ அவர்கள்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உட்கருத்தை புரிந்தவர்கள். அப்போ புரிஞ்சிருக்கோம், லா இலாஹ இல்லன்னு சொன்னால் இறைவன் என்பவன் இல்லை, அல்லாஹ் ஒருவனை தவிர. அப்போ அல்லாஹ்வை நீங்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால்
அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பின்பற்ற வேண்டும். அந்த அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், அல்லாஹ் எங்கே சொல்லியிருக்கான், என்கிட்ட சொல்லலையேன்னு சொன்னால் அதுதான் குரான். குரான் முழுக்க முழுக்க எப்படிப்பட்ட ஒரு கேசட், எப்படிப்பட்ட ஒரு சிடி, எப்படிப்பட்ட ஒரு MP3, எப்படிப்பட்ட ஒரு டிஸ்க் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சொல். குரானில் யாருடைய சொல் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லும் இல்லை, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சொல். அப்போ லா இலாஹ என்று சொன்னால் உடனடியாக அவன் குரானோடு தன்னை தொடர்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொன்னான், எப்படி தொழுக சொன்னான், எப்படி வாழ சொன்னான், மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள சொன்னான், பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள சொன்னான், என்ன வியாபாரம் செய்ய சொன்னான், எதை சாப்பிட சொன்னான், எதை உடுக்க சொன்னான், எல்லாமே குரானில் இருக்குது. குரானில் இல்லாத எதுவுமே இல்லை. அப்போது அந்த குரானில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதில் அல்லாஹ் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லுவான். நீதியை பற்றி சொல்லும்போது, நீங்கள் வழங்கக்கூடிய நீதி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தினருக்கு சாதகமாக பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க, நீதியை பேசுங்கள். ஆனால் நம்ம எப்படி இருக்கும், நமக்கு ஒரு விஷயம் பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுற்றி ஓரம் வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து பண்ணுங்கள், ரொம்ப நாளாக இப்போ அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய இன்னொருத்தர் நிலத்தை நம்ம அபகரித்து வச்சுருக்கோம், அவன் கேஸ் போட்டிருக்கான், நம்ம செலவு பண்ணி அந்த நிலம் என்று நம்ம வாதாடி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் பட்ட வருத்தமாக தெரிகின்றது அது அவனுடைய நிலம் என்பதாக. ஆக இதெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையால் இருக்க மாட்டான். அப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அநியாயமாக ஒருவன் இன்னொருடைய ஒரு ஜான் நிலத்தை அபகரித்து கொண்டால், ரொம்ப இல்லை வெறும் ஒரு ஜான் நிலத்தை அநியாயமாக அபகரித்து கொண்டால், இதை போன்று பன்மடங்கு நிலங்களை நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் அவன் கழுத்திலே போடுவான், சுமந்துட்டு வா. அநியாயமாக ஒருவனுடைய 10 ரூபாய் நீங்கள் அபகரித்து கொண்டால் அந்த 10 ரூபாயை அல்லாஹு தாலா பாம்பாக மாற்றி நாளைக்கு உங்கள் கழுத்தில் என்ன செய்வான், போடுவான் என்பதாக அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸுடைய விளக்கத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹோடு தொடர்பு படுத்தி பார்த்தால்தான் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். அப்படி யார் வாழ்ந்தார்கள், அப்படி யார் வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், நல்லோர்கள் வாழ்ந்தார்கள், சாலிஹீன்கள் வாழ்ந்தார்கள். இன்னும் 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 உலகத்தில் பல மனிதர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ரொம்ப சிம்பிள் சிட்டியாக இருப்பாங்க, வசதி வாய்ப்பே விரும்ப மாட்டாங்க, ஆனால் வசதியெல்லாம் இருக்கும். ஏன் சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால், என்னத்தங்க உலகத்தில் இறந்து போனால் 6 அடி கபரில் அடக்க போகிறாங்க, இதெல்லாம் எதுக்கு நமக்கு? உலக மோகமே இல்லாத, உலக ஆசையே இல்லாத, உலகத்தை வெறுத்தவர்களாக அவர்கள் மறுமையை விரும்பியவர்களாக வாழ்வார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹை புரிந்திருக்கின்றார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலிலே அவனுடைய சுய அதிகாரத்தை விட்டுவிட வேண்டும். அவன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, அவன் இஷ்டத்துக்கு. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலைக்கு செலவு வச்சுங்க, வீடு மாதிரி இருக்க முடியுமா சொல்லுங்கள்? நான் வீட்டில் வந்து கால் நீட்டு உட்காந்துட்ருப்பேன், டிவி பார்த்துட்ருப்பேன், சாப்பிட்டுட்டு இருப்பேன், சத்தமாக பேசுவேன். இது எப்போ ஆஃபீஸில் இருக்க முடியுமா? ஆஃபீஸில் சார்ந்து உட்கார சேர் கூட இல்லை, வெறும் டேபிளில் ஸ்டூலில் உட்கார சொன்ன மாதிரி சொன்னோம், சார் நான் உட்கார மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லுவோம். அப்போது ஒரு வேலைக்கு சேர்கின்றோம் என்று சொன்னால் அங்கே நம்முடைய சுய விருப்பத்தை விட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த அதிகாரியுடைய விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். எது காரணம்? அப்போ தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் உலக வாழ்க்கையில் ஒருவன் அவனுடைய சுய விருப்பத்தை விட்டு அல்லாஹுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தால் அவனுக்கு உலகத்தில் மட்டுமல்ல, நாளைக்கு மறுமை நாள் அவனுக்கு சொர்க்கம் பரிசாக கிடைக்கும் என்பதை இஸ்லாம் சொல்கின்றது. இரண்டாவது, மன இச்சைக்கு அடிபடுவதை விட்டுவிட வேண்டும். மன ஆசைப்படி ஒருபோதும் வாழக்கூடாது. அல்லாஹு தஆலா தூதரை பார்த்து சொல்கிறான், அஃபர ஐத மனித்தஹத இலாஹு ஹவா. நபியை, நீர் மன இச்சையை பின்பற்றக்கூடிய மனிதரை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களான்னு கேட்கின்றார். அவர்களை நீங்கள் ஒருபோதும் நேர்வழியிலே கொண்டு வர முடியாது. யாரை பார்த்து சொல்கிறான்? யார் மன இச்சையை பின்பற்றுகின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை நீ ஒருபோதும் நேர்வழியிலே கொண்டு வர முடியாது என்பதாக யார் சொல்கிறா? கொண்டு வர முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், மனித்தஹத இலாஹு ஹவா. அவனுடைய இலாஹ், இந்த லா இலாஹ்னு சொல்ல அதே வார்த்தை, அந்த இலாஹ் யார் என்று சொன்னால், அவனுடைய இறைவன் யார் என்று சொன்னால் அவனுடைய மன இச்சை, அவனுடைய மன ஆசை தான். மனசு தான் அவனுக்கு கடவுள். இப்போ சொல்கிறான் இல்லையா, மனசாட்சிக்கு உட்பட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அவன் மனசு தான் கடவுள். அந்த மனசு என்ன சொல்லுதோ, மனசு சொன்னால் தொழுவான், மனசு சொன்னால் பள்ளிக்கு போவான், மனசு சொன்னால் நோன்பு வைப்பான், மனசு சொன்னால் ஹராம் விட்டு ஒதுங்கி வாழ்வான்.
மனசு சொல்லுமா? அதெல்லாம் சொல்லுமா? மனசு என்ன செய்யும்? நம்முடைய மனசு யாருக்கு ஃபேவராக நடக்குங்க? நமக்கு ஃபேவராக தான் நடக்கும், சைத்தானுக்கு இல்லை. எல்லாம் ஒன்று தான், சைத்தானும் நம்மளாம் ஒன்று தானே. நமக்கு ஃபேவராக தான் மனசு நடக்கும். ஆனால் இறையச்சம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மனசு அது உன் இறைவன் தடுத்திருக்கின்றான், இது ஹராம், மது குடிக்காத, உன் இறைவன் தடுத்திருக்கின்றான். மனசு என்ன சொல்லும்? விடுப்பா, ஒரே தடவை குடித்தா பாவம் இல்லை, குடிச்சிட்டு அஸ்தஃபிருல்லா சொல்லிடு, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஷைத்தானுடைய மனசு நம்ம சொல்லித்தரோம். அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், மன இச்சையை அடிமைப்படுவதை முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். ஏன்னு சொன்னால் இலாஹ் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் எதை நீங்கள் விட்டுறணும்? உங்கள் மனசுன்னு சொல்லக்கூடிய கடவுள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் விட்டுட்டு அல்லாஹ்வின் விருப்பத்துக்கு நீங்கள் வாழ வேண்டும். முழு வாழ்க்கையிலும் நீங்கள் அல்லாஹுக்கு உட்பட்டு வாழ வேண்டும். அப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வது அது ஒரு ஒப்பந்தம், அது ஒரு ப்ராமிஸ். யார்கிட்ட கொடுக்குறோம்? யார்கிட்ட கொடுக்குறோம்? அல்லாஹ்விடம் கொடுக்கின்றோம். நம்மை படைப்பதற்கு முன்பாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ரூஹ் அல்லாஹ்விடத்தில் ப்ராமிஸ் செய்தது, உனக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றேன் என்பதாக. அதுக்காக தான் அதனுடைய ஒரு நீட்சியாக, அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நல்ல விஷயங்களை சொல்லும்போது நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்கின்றது. அப்போ முழு வாழ்க்கையிலும் அல்லாஹு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அது சுலபமா கஷ்டமா? சுலபமா கஷ்டமா? கஷ்டம்தான். ஏன்னு சொன்னால் இங்கே ரெண்டு போட்டி, மனசாட்சிக்கும் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கும் மத்தியில் நாம் சிக்கிக்கொள்கின்றோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய விருப்பத்துக்கு யார் முன்னுரிமை தருகின்றார்களோ, அல்லாஹுடைய விருப்பத்துக்கு யார் கட்டுப்பட்டு வாழுகின்றார்களோ அவர்கள் தான் சோனம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் ஹஷ்தரா, நான் ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டேன். அல்லாஹ் சொல்கிறான், நான் ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டேன், மினல் முஃமினீன, யார்கிட்ட? மூமின்ட்டு. அந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உயிரும் உடைமையும். உங்களுடைய உயிரும் உடைமையும். நம்மகிட்ட ரெண்டு பொருள் என்னது? நம்மகிட்ட ரெண்டு பொருள் இல்லைங்க. ஒன்று உயிர், இன்னும் நம்முடைய சொத்து, நம்முடைய உடைமை. இந்த ரெண்டு தான் நம்முடைய சொத்து இல்லையா? உயிராக இருந்தால் தான் அந்த சொத்தை அனுபவிக்க முடியும். அந்த சொத்தை இருந்தால் தான் நம்மளை மற்றவனுக்கு தெரியும் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு. இல்லையா? ஒருத்தர்கிட்ட சொத்தே இல்லைன்னு வச்சிங்களேன், அவர் மொத்தம் வைப்பான்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறோம்? அவரோட சொத்து பற்றி எதுவும் இல்லை, அவரை பற்றி ஒன்றும் தெரியல. அதே சமயம் சொத்து அவருக்கு இருந்ததுன்னு சொன்னால் அவர் உயிரோடு இருப்பதாக நாம் பேசிக்கொள்வோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த உயிரையும் உடைமையும் மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், இந்த ரெண்டையும் நான் வாங்கிக்கிட்டேன், பிஸ்னஸ் பேசிக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக என்ன கொடுக்குறேன்னு சொன்னால் பி அன்ன லஹுமுல் ஜன்னா, சோனத்துக்கு பகரமாக உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையிடம் வாங்கி கொண்டான். வாங்க போகிறான், வாங்குவான் அப்படின்னு சொல்ல, என்ன செஞ்சான்? பிஸ்னஸ் டீலிங் முடிஞ்சிச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 114வது வசனம். ஃபேன்சி நம்பர் தான், 111. சரிங்களா? எடுத்து பாருங்கள். இந்த வாசகத்தை அல்லாஹு தஆலா முன் சென்ற வேதங்களிலும் சொல்லியிருக்கின்றான். அதையும் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு பண்ண, தௌராத்லையும் முன் சென்ற வேதங்களையும் இதே வார்த்தையை தான் சொல்லியிருக்கின்றான். அப்போ அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பது என்ன சொன்னால், உங்களுடைய உடைமை, உங்களுடைய உயிர், இந்த ரெண்டும் எனக்கு உட்பட்டு நீங்கள் வாழ வேண்டும். என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டும். பொருளாதாரம் சொன்னால் உடைமை. என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நீங்கள் உயிர் வாழ வேண்டும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாழணும். அதான் உயிரோடு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்களோ அவன் உயிருள்ள மனிதனுக்கு சமம். யார் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லையோ அவன் இறந்து போன பிணத்துக்கு சமம் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இவன் நினச்சிப்பா நான் முஸ்லீமாக இருப்போன்னு சொல்லிட்டு, ஆனால் அல்லாஹ் நினைவு கூறலையா, நீ செத்து போன பிணத்துக்கு சமம் என்பதாக சொல்வார்கள். ஆக அந்த அடிப்படையில் நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய சொல்லுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கடுத்து நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் ஒரு அமானிதம். யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லாமே கண்ணு, காது, மூக்கு, இது மட்டுமல்ல, நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய நடவடிக்கை அனைத்துமே அமானிதம். ஏன் அது அமானிதம் சொல்கின்றேன்னு சொன்னால், நாளை அல்லாஹ் இது குறித்து விசாரிப்பான். பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 வருஷம்
நீ 9 மணிக்கு இப்படி சொன்னியே அதுக்கு பதில் என்னன்னு கேட்பான். நம்முடைய சொல்லும் ஒரு அமானிதம். அப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் அமானிதம். அந்த அமானிதத்துக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். யார்கிட்ட? அல்லாட்ட பதில். இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்கள். வீட்டில் போனால் மனைவி கிட்ட சில கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். நம்முடைய மனைவி கேட்பாங்களா, ஃபஜருக்கு முன்சுன்னு தொழுதிங்களா, ஃபஜர் என்ன சொல்ல ஓதுனீங்க, துஹர் தொழுதிங்களா கேட்பாங்களா? அவங்க டிபார்ட்மெண்ட்டே அது இல்லை. அவங்க டிபார்ட்மெண்ட்லாம் என்ன? வீட்டுக்கு இந்த பொருள் வேணும், பையனை படிக்க வைக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இந்த டிபார்ட்மெண்ட். இதே நம்ம ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் கேட்பாரா? என்னங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, உங்கள் ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா, பாத்திரம் கேட்பாங்களா? அதை கேட்க மாட்டாங்க. இப்போ தாண்டி பள்ளிவாசல் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசல் அசத் நம்ம என்ன கேட்பார்? தொழுதிங்களா, நோன்பு வச்சிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அனைத்துக்கும் உரிமையாளன் யார்? அல்லாஹ். அனைத்தையும் கேள்வி கேட்பான். அனைத்தையும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு குழந்தையை ஒரு பேரித்தம்பழம் தருவதாக அழைத்து அந்த குழந்தைக்கு பேரித்தம்பழம் தரவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவங்களுடைய கணக்கில் ஒரு பொய் சொன்னதாக எழுதுறான். இதே அல்லாஹ் விசாரிப்பானா, ஏன் அந்த குழந்தை எனக்கு ஏமாத்தினேன் அப்படின்னு. ஏன்பா என் பிள்ளை நான் ஏமாற்றுவேன், விளையாடுவேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படி கேட்கணுமா இல்லையா? அல்லாஹ் கேட்பான். அதை நான் கேட்பேன். ஏன்னா அதுவும் ஒரு அமானிதம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த உலகம் முழுவதும் அல்லாஹுடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹ் தான் உரிமையாளன். உடல் உறுப்புகள், உள்ளம், உடல் ஆற்றல்கள், நம்முடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானவை, நம்மிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டவை. நாளைக்கு அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வும் தெளிவும் நம்மிடம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உணர்வும் தெளிவும் சஹாபாக்களுக்கும், நபிமார்களுக்கும், நல்லோர்களுக்கும், சாலிஹீன்களுக்கும், ஷுஹதாக்களுக்கும், இன்றும் சில இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. அது நமக்குள் வர வேண்டும். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் வாழ்க்கை முழுவதிலும் நாம் எதை செய்தாலும் சரி, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா, அல்லாஹ்வுக்கு பிடிக்காதா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும். இப்போ நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வரோம். நம்முடைய ஃப்ரெண்டு பார்த்து என்னங்க டிஷர்ட் நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்ன என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அவனுக்காக நம்முடைய ஆடையை நான் மாற்றிட்டு வருவோம். நல்லா இல்லை, இப்போ நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷம் வந்துடும். அப்போ நம்முடைய ஆடையை நம்முடைய நண்பனுக்காக நாம் மாற்றுகின்றோம். நம்முடைய மனைவி சொல்கிறாங்க, எங்கள் தலாக்கு இப்படி களைஞ்சி போயிருக்கு, தலைமுடி அழகாக வெட்டிட்டு வாங்க. இல்லை நான் ஸ்டைலாக அப்படி தான் வைப்பேன், நான்லாம் வெட்ட மாட்டேன்னு சொல்லுவோமா? என்ன செய்வோம்? உடனே விட்டு வந்துடும் அவங்க ஆசைக்கு. ஆக இப்படி மனிதனுடைய ஆசைக்காகவே நாம் உடனடியாக நாம் கட்டுப்படுகின்றோம். காரணம் என்ன சொன்னால், ரிசல்ட் வருது, நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு. ஆனால் அல்லாஹுடைய விஷயங்களுக்கு ரிசல்ட் வரதில்லை. அப்போ அல்லாஹுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு நாம் வாழுகின்றோமா என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ அல்லாஹுடைய விருப்பம் எது? குர்ஆன். குர்ஆன் தான் அல்லாஹுடைய விருப்பம். ஆக வாழ்க்கை முழுவதிலும் அல்லாஹுடைய விருப்பத்தை நீங்கள் அளவுகோலாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி அல்லாஹுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு வாழ்ந்த ஒரு மகத்தான ஒரு இறை தூதர் யார் சொல்லுங்க பார்ப்போம்? நபிகள் நாயகமே சொன்னார்கள், அவர் என்னுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள். ரசூல்லா கூட இல்லை, ரசூல்லாவே என்ன சொன்னாங்க, அவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமாக சொன்னார்கள். யார் சொல்லுங்க பார்ப்போம்? குட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ கேள்விப்படுறீங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லா என்னுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள். தொழுகையில் பாருங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இப்ராஹிம்க்கு எப்படி அருள் புரிந்தாயோ, இப்ராஹிம்க்கு எப்படி கருணை புரிந்தாயோ, அதே போன்று எனக்கு புரியலான்னு ரசூல்லா துவா கேட்டிருக்காங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி எனக்கு நீ உதவி செய்ய. அப்போ ரசூல்லாவோட என்ன செய்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ரசூல்லா சிறப்பித்து சொல்கிறாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து கொண்டு சொல்லி செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுக ஆரம்பிக்கும் போது சொல்லி தொழுக வேண்டும்தான் சொன்னார்கள். என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா செய்கிறாங்க பாருங்கள். குல், அவங்க சொன்னாங்க, இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய தொழுகை, என்னுடைய வழிபாடு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹுக்காக. இப்போ அல்லாஹ் எதை எதிர்பார்க்குறானோ அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க, அதை சொல்கிறாங்க, அல்லாஹ்ட்ட ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, நபியே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்லித் தருகின்றான். என்னது? என்னுடைய தொழுகை, என்னுடைய வழிபாடு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹுக்கே. லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அனா வல் முஸ்லிமீன். அல்லாஹுக்கு உரிவனை ஆகும், அல்லாஹுக்கு இணையும் இல்லை, நான் அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் முதன்மையானாக இருக்கின்றேன் என்ற வார்த்தையை அல்லாஹு தாலா தன்னுடைய தூதருக்கு சொல்லி தருகின்றான்.
அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வும் மரணமும் செயல்பாடும் அனைத்தும் எப்படி இருந்துச்சு? அல்லாஹுக்கு உட்பட்டு இருந்துச்சு. நமக்கெல்லாம் தெரியும், அந்த ஹாஜரா அம்மையாரை விட்டு செல்லும்போது அவர்கள் ஆடையை பிடிக்கின்றார்கள். பிடிச்சி என்ன கேட்குறாங்க? விட்டுட்டு போகிறீங்களே, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், இந்த காடாச்சே வனாந்தரமாச்சு அப்படின்னு கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? சட்டையை பிடிச்சிட்டாங்க, அவங்க லுங்கியை பிடிச்சிருக்காங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னோக்கி இருக்கார் அந்த பக்கம். கேட்குறாங்க, இது அல்லாஹுடைய செயல் சொல்லா? அல்லாஹ் அவங்களை இப்படி செய்ய சொன்னானா? அவங்க என்ன சொன்னாங்க? ஆமாம், அல்லாஹ் சொன்னான். உடனே விட்டுவிட்டார்கள், போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்யலன்னு சொன்னால், ஏன் இப்படி விட்டுட்டு போகிறீங்க, என்ன பண்ணுவாங்கலாம் கேட்கல. அல்லாஹ் அப்படி செய்ய சொன்னான் அவங்கள. ஆமாம், போங்க. பெரியவனான அந்த மகனை கழுத்திலே கத்தி வைத்து அறுக்கும்போது அந்த மகன் கேட்கின்றார், இது அல்லாஹுடைய சொல்லா? அல்லாஹ் செய்ய அறுக்க சொன்னான். ஆமாம். அப்போ அருங்க, எத்தகைய ஒரு தியாகம்! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளைகள் ஆகியவை தான் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக நபிகள் நாயகம் எடுத்து காட்டினார்கள். இது போன்று நம்மில் ஒவ்வொருவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று, சஹாபாக்களை போன்று நம்முடைய இறை நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நாம் இந்த கலிமாவை விளங்குவனாக ஆக முடியும். மேலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதனுடைய விளக்கத்தை சொல்லும்போது, ஒருவன் அல்லாஹுக்காக ஒருவரை விரும்புகின்றார், அல்லாஹுக்காக ஒருவனை வெறுக்கின்றார். மன் அஹப்பலில்லா வ அபகதலில்லா வ அஅதாலில்லா வ மனஹலில்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். ஒருவர் அல்லாஹுக்காக நட்பு கொடுக்கின்றார். ஏங்க அவர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கீங்க? அல்லாஹுக்காகங்க. ஏன் அவரை வெறுக்கிறீங்க? அல்லாஹுக்காக. ஏங்க அவர் கொடுக்குறீங்க? அல்லாஹுக்காக. ஏன் கொடுக்கல? அல்லாஹுக்காக. எல்லாமே அல்லாஹுக்காக. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கருப்பினத்திலே இருந்தவர்கள், சரிங்களா? அந்த காலகட்ட குறைஷி மக்கள், அந்த ஹபஷி, இந்த குறைஷி மக்கள் இந்த பிலால் ரலியல்லாஹு சமுதாயத்தை கேவலமாக பார்த்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய அழைப்பை கொடுக்கக்கூடிய உயர்ந்த பொறுப்பை கொடுத்தார்கள். யாருக்கு? ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. எதுக்காக? தீண்டாமை அன்றையே ஒழித்தார்கள். எதற்காக என்றால் அல்லாஹுக்காக. ஆக அல்லாஹுக்காக அவர்கள் நட்பு கொள்கின்றார்கள், அல்லாஹுக்காகவே பகைமை பாராட்டுவார்கள். ஆக ஒருவர் கொடுப்பதாக இருந்தாலும் கொடுக்காமல் இருந்தாலும் அல்லாஹுக்காக. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒருத்தர் கொடுக்குறோன்னு சொன்னால் எது கொடுக்குறோம்? எனக்கு பிடிச்சிருக்குங்க, அவர் நல்ல மனுஷருங்க, ரொம்ப பாவம், அதான் கொடுக்குறேன். திருப்பி கொஞ்ச நாள் செய்யுங்க, அவர் ஒன்றும் கொடுக்கல, அவர் மோசமான ஆளுங்க, அவர் நல்ல மனுஷனே இல்லைங்க, இது நினைக்கவே கூடாது. அபூபக்கர் சித்திக் கல்யாணம் அவர்கள் ஒரு குடும்பத்தாருக்கு மாதம் ரேஷன் வாங்குறதுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்கு சொன்னால் 10,000 கொடுத்துட்டு இருந்தாங்க. மாதம் 10,000 கொடுத்துட்டு இருந்தாங்க குடும்ப செலவுக்காக வேண்டி. அவருடைய மகள் மீது களங்கம் கற்பிக்கப்படுகின்றது. அவங்க அபூபக்கர் சித்திக் கல்யாணோட மகளை பற்றி அவதூறாக சில தவறான செயல்கள் சொல்லப்படுகின்றது. அந்த தவறான விஷயங்கள் சொல்லக்கூடிய அந்த குரூப்பில் இந்த உதவி வாங்குறாரா இல்லையா, அவரும் இருக்கார். இந்த செய்தி அபூபக்கர் சித்திக் செல்லும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம அந்த ஆளுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் இல்லையா, நம்ம பொண்ணை பற்றி அவதூறாக சொன்னால் இதில் போய் சேரலாமா? அவர் உடனே சத்தியம் பண்ணார், அல்லாஹுக்காக இனி அவருக்கு நான் உதவி செய்ய போவதில்லை, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அவருக்கு உதவ போவதில்லை என்பதாக அவர் சத்தியம் பண்ணுறார். உடனே அல்லாஹ் வசனம் இறக்கலாம். நன்மையான காரியங்களில் அல்லாஹுக்காக செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்தவர் யார்? நீங்கள் யாருக்காக கொடுக்குறீங்க? உங்களுக்காகவா கேட்குறான். அல்லாஹ் கேட்குறான், யாருக்காக கொடுக்குறீங்க? உங்களுக்காகவா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வசனம் இறங்கியது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் கவலைப்பட்டார்கள். சொன்னாங்க, அடுத்த மாதம் 20,000 ரூபா இருக்குது போனஸில், அல்லாஹுக்காக. நான் அல்லாஹுக்காக தான் கொடுத்தேன். ஆக இப்படி அல்லாஹுக்காக நாம் ஒருவர் கொடுக்க வேண்டும், அல்லாஹுக்காக ஒருவருக்கு நாம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இவர்தான் இறை நம்பிக்கையை நிறைவு செய்தவர். ஃபகத் இஸ்தக்பலல் ஈமான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று நம்முடைய உலக லாபங்களுக்காக நம்முடைய இஷ்டத்தின் அடிப்படையில் நாம் ஒருவர் கொடுக்கின்றோம், ஒருவர் வெறுக்கின்றோம், விரும்புகின்றோம் என்று சொன்னால் அது நம்முடைய ஈமானுக்கு இறை நம்பிக்கை அழகல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய உழைப்பு, நம்முடைய முயற்சி அனைத்தையும் இதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியுமா, அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியுமா என்பதற்கு தூண்டுகோலாக அமைய வேண்டும். எது செஞ்சாலும் சரி, இது மூலம் அல்லாஹ் நம்ம நேசிப்பானா? இப்போ தஹஜத் நேரத்தில் எல்லாம் தூங்கும்போது நம்ம எஞ்சி 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துவா கேட்குறோம். என்ன நம்முடைய ஆசை? நம்முடைய ஆசை என்ன?
அல்லாஹ் நம்ம மன்னிச்சிட மாட்டானா? அல்லாஹ் நமக்கு அன்பான ஒரு இரக்கத்தை நமக்கு கொடுக்க மாட்டான், நினைக்கமா இல்லையா? இப்படி ஒருத்தர் டெய்லி பண்ணிகிட்ருக்காரு. வெறும் இந்த நோக்கம்தான், யாருன்னா பார்க்கணும், புகழணும், பாராட்டணும், எதுவும் இல்லை, அல்லாஹ்வுக்காக செஞ்சுட்டு. ஒரு நாள் திடீர்னு அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்குமாரை கூப்பிட்றான். கூப்பிட்டு மலக்குமார்களை வாங்க, இங்கே பாருங்கள் இந்த மனுஷனை. இரவு நேரத்தில், நல்ல குளிர் நேரத்தில், அழகான மனைவி, அழகான வீடு, கட்டில், மெத்தை எல்லாம் இருக்கும்போது இவர் எஞ்சி தொழுகிறார். யாருக்காக? உன்னை மலக்குமாக சொல்கிறாங்க, அல்லாஹ் உன்னுடைய அச்சம்தான், உன்னுடைய பயம்தான் அந்த மனிதனை எழுப்பி தொழுக வைக்கின்றது, உன்னை பிரார்த்தனை செய்ய வைக்கின்றது. உடனே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் சாட்சியாக இருங்கள், இவரை நான் மன்னித்து விட்டேன், இவர் சோனவாசி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அது இவருக்கு வந்து சேராது. யாருக்கு சேராது? இந்த தொழுத மனுஷனும் சேராது. அல்லாஹ்வுத்தாலா அங்கே ரெக்கார்ட் பண்ணிடுறான், நீங்கள் சாட்சியாக இருங்க, இவர் இறந்து போனால் சொர்க்கம் என்பதாக முடித்துக் கொள்கின்றான். ஆனால் இந்த செய்தி இவருக்கு வந்தால் இவர் என்ன செய்வார் சொல்லுங்க பாவம்? என்ன செய்வார்? மறுநாள் தொழ மாட்டார். ஆனால் இறை நபிக்காளர்கள் தொழுவார்கள். அதான் பாயிண்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி கால் வீங்க தொழுகின்றார்கள். ஆயிஷா கேட்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், சொர்க்கவாசின்னு சொல்லிட்டான், திருப்பி என் கால் வீங்க தொழுவுறீங்க? சொன்னாங்க, அப்பலா அகூன அபுதன் ஷக்கூரா, நான் அதற்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அப்போ இறை நம்பிக்கையாளர்கள் தெரிந்தாலும் கூட அதற்கு நன்றி செலுத்த செய்வார்கள், தொழுவார்கள். அப்போ அல்லாஹு தாலாவுடைய அந்த அல்லாஹ் எதிர்பார்க்கறதுன்னு சொன்னால், எனக்காக நீங்கள் செய்யுங்க, என்னோடய நெருக்கம் எது செஞ்சால் நெருக்கமாக கிடைக்கும் அப்படின்னு பாருங்கன்னு சொன்னால், அதில் மிக முக்கியமாக வஸ்ஜுது வக்தரிப், தொழுகையின் சஜிதாவின் மூலம் அல்லாஹ்வை நெருங்குங்கள் என்பதாக அல்லாஹ்வை சொல்லுகின்றான். ஆகவே நாம் சஜிதாவில் அதிகமாக நாம் துவாக்களை செய்ய வேண்டும். நம்முடைய ஒழுக்கத்திலும், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும், பொருளாதார விவகாரங்களிலும் முழுக்க அல்லாஹுக்கு உட்பட்டு வாழ்ந்தால் அவன்தான் உண்மையான முஸ்லீம். அவன்தான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் உடைய கலிமாவை புரிந்திருக்கின்றான். இப்போ இதுவரைக்கும் பார்த்தது லா இலாஹா இல்லல்லாஹோட ஷார்ட் விஷயம். கடைசியாக ரெண்டாவது பாயிண்ட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் முடிச்சிடுறேன். முஹம்மது ரசூலுல்லாஹுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ்வை, அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்புக்கு உரித்தாக வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ரோல் மாடல் வேணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் ரோல் மாடல் வேணும். எது செஞ்சாலும் எப்படி செய்யணும்னு சொல்லணும் இல்லையா? இப்போ சாதாரணமாக நம்ம பாஸ்வேர்டு எப்படி போடணும்னு கேட்கும்போது கீழே கொடுப்பான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு, உங்கள் பாஸ்வேர்டு இது மாதிரி இருக்கணும். ஆனால் அந்த பாஸ்வேர்டு போடக்கூடாது, இது மாதிரி ஸ்டார் இருக்கணும், ஆஷ் இருக்கணும், நம்பர் இருக்கணும், எழுத்து இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், கொடுப்பான் இல்லையா? இப்போ இதே மாதிரி எடுத்துக்காட்டு மாதிரி அல்லாஹு தாலா நம்ம கொடுத்த மிகப்பெரிய ரோல் மாடல் யாருன்னு சொன்னால் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொன்ன, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த நபியை, முஹம்மது நபியை நான் உங்களுக்கு மத்தியில் ஒரு ரோல் மாடலாக, உஸ்வத்துல் ஹஸனா, எடுத்துக்காட்டாக அனுப்பியிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இப்போது அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் ஃபஸ்ட்டு பாட்டு, செகண்ட் பாட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னன்னு சொன்னால், நாம் முஹம்மது நபியை முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, முஹம்மது நபி அல்லாஹுடைய தூதர் என்பதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்திற்கும் முன்மாதிரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ், சரிங்களா? அல்லாஹ் நம்ம முன்மாதிரியாக எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? அல்லாஹ் குடும்பம் இருக்கா? கரெக்டு. மனித உருவத்தில் இல்லை. அல்லாஹ் குடும்பம் இருக்கா, மனைவி மக்கள் இருக்கா, அல்லாஹ் பிஸ்னஸ் பண்ணனா? அப்போ இந்த விஷயத்தில் அல்லாஹ் வழிகாட்டுறான். ஆனால் ரோல் மாடலாக என்ன செய்ய முடியாது. இப்போ அரபிகள் சொன்னாங்க, எதுக்கு அல்லாஹ் இறைத்தூரெல்லாம் அனுப்புகிறான், அல்லாவே நேரில் தாவா பண்ணிட்டு போகலாம் இல்லையா அப்படின்னு மக்கள் நம்ம பேசினாங்க. அப்போ அல்லாஹ் ஏன் மனுஷனை அனுப்புகிறான் அப்படின்னு சொன்னால், பாரு இவரால் முடியுதில்லை, அப்போ ஏன் உன்னால் முடியாது? அப்போ இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதராக நமக்கு ரோல் மாடலாக அனைத்து அறிவுரைகளையும் அனைத்து வழிகாட்டலையும் காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை நாம் செய்ய வேண்டும், எதை விட்டு தடுத்தார்களோ அதை விட்டு நாம் முழுமையாக நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நபிகள் நாயகம் சொல்வதும் செய்வதும் தவிர்ந்து கொள்வதும் செய்ய வேண்டாம் என்று சொல்வதும் அவங்க மனைவிச்சைப்படி சொன்னாங்களா? எப்படி சொன்னாங்க? குர்ஆனுடைய அடிப்படையில் சொன்னார்கள். இன்ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, அல்லாஹ் சொல்கிறான் நஜ்முல, இன்ஹுவ இல்லா வஹ்யி யூஹா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அனைத்தும் வஹி என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் மனித உருவத்தில் அவள் செய்து காட்டினார். இப்போ நாளைக்கு மறுமை நல்லாட்ட சொல்லி தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் என்ன அல்லாஹ், நான் ஒய்ஃபு சொல்லி பேச்சை கேட்டுட்டு போய் வாழ்ந்துட்டேன் அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் தூதரை பார், 10க்கும் மேற்பட்ட மனைவியோடு எப்படி வாழ்ந்திருக்கின்றார்.
நீ ஒரு ஒய்ஃபுக்கு வச்சுட்டு அவங்க பேச்சு கட்டுப்பட்டு எனக்கு மீறிட்டியே, இவங்கள பாரு. அப்போ இறையச்சமுள்ள ஒரு குடும்பமாக, இறையச்சமுள்ள ஒரு மனிதராக வாழ்வதற்கு அன்னலார் மட்டுமே அளவுகோலாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு மாதம் எண்டு வரும்போது கையெல்லாம் பேசணும், எப்படிங்க வீட்டு வாடகை தர்றது, எப்படிங்க என்ன செய்கிறது, ஒன்றும் செய்ய தெரியலையே, வட்டி வாங்கிடலாமா, எதாவது பண்ணலாமான்னு யோசிக்கிறோம். டக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் ஒரு மாட மாளிகையில் வசித்திருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வீடு எப்படி இருந்துச்சு? ஆயிஷா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், நபிகள் நாயகம் தொழுவார்கள், நான் சஜ்தாவுக்கு ருக்குவிலும் நிற்கும் போதும் கால்களை நீட்டிக்கொள்வேன். வீடு அவ்வளோதான். சஜிதா செய்ய வரும்போது என் காலை அப்படி குத்துவாங்க, நான் காலை மடக்கிப்பேன், சஜிதா செய்வாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்குது. நம்ம கட்டில் இருக்குல்ல, அதான் ரசூலா வீடு. கட்டில் இருக்குல்ல, அதான் வீடே. ஒரு கட்டில் ஒருத்தன் தொழுவோடு தூங்க முடியுமா? நம்ம கட்டிலே தொழுலாம் தூங்கலாம், ஒருத்தன் அந்த சைடு தொழு தூங்குவார், இந்த சைடு தொழுவேன். ஆனால் அவங்க வீடு சைஸே அவ்வளோதான். அப்படி சின்ன வீட்டில் ரசூலா எப்படி வாழ்ந்திருப்பாங்க? நமக்கு அல்லாஹ் இப்படி கொடுத்துருக்காங்க, நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக நினைக்கும் போது அந்த மாட மாளிகை கம்பீரமான வாழ்க்கையை நாம் வெறுக்க ஆரம்பித்து விட்டோம். அப்போது அளவுகோலாக அன்னலாரை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னலாரை நாம் முழுமையாக நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹை நாம் புரிந்து கொண்ட மாதிரி ஆக முடியும். ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சுருக்கமான விளக்கத்தை நான் கொடுத்திருக்கின்றேன். இதை யார் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அடிப்படையில் வாழ்கின்றார்களோ அவர்தான் முஸ்லீம். அப்போ இது மந்திர சொல்லல், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மந்திர சொல்லே அல்ல. இந்த வார்த்தையை நீங்கள் 10 ரூபா சொன்னால் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும், அது நடக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் கோடி முறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ் எது சொன்னாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தாத வரை நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. இதை புரிந்து விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. நம்முடைய இறுதி மூச்சிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தை தருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம்.